அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் 35 வயதுடைய குணசேகரன். இவருக்கும் காரை சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய நிஷாந்தினி என்பவருக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த தம்பதிக்கு 9 வயதில் கிருத்திஷா என்ற மகளும் இருந்தார். கணவனான குணசேகரனின் சம்பளம் குடும்பம் நடத்த போதவில்லை என அடிக்கடி கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. தொடர்ந்து இருவரும் இடையே தகராறு ஏற்பட்டதால் நிஷாந்தினி கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு கணவனை பிரிந்து மகளுடன் தனது தாய் வீட்டில்தான் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் நிஷாந்தினி பெரம்பலூரில் உள்ள ஒரு கட்டுமான தொழிலாளர் சங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார். அப்போது நிஷாந்தினிக்கு தன்னுடன் வேலை பார்க்கும் 30 வயதுடைய மணிகண்டன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் தொடர்ந்து பழக இந்த பழக்கமானது நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது. பின்னர் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலான மணிகண்டனுடன் சேர்ந்து வாழ நினைத்த நிஷாந்தினி அதற்கு தனது 9 வயது மகள் தடையாக இருப்பதாகவும் நினைத்திருக்கிறார். எனவே மகளை கொலை நினைத்த நிஷாந்தினி நேற்று மதியம் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்த குழந்தையான கிருத்திஷாவை கயிற்றால் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு சடலத்தை கட்டிலில் உறங்குவது போல வைத்திருக்கிறார். பின்னர் அலறி சத்தமிட்டு அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் குழந்தையை மீட்டு நேற்று மாலை காரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சாப்பிட்டு தூங்கிய மகள் மீண்டும் எழுந்திருக்காமல் பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பதாக மருத்துவரிடம் சென்று நாடகமாடியிருக்கிறார். மருத்துவமனையில் கிருத்திஷாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரை கயிற்றால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததற்கான அடையாளங்கள் உள்ளதாகவும் பாடலூர் காவல்துறையினருக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர். தகவலை அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் கிருத்திஷாவின் சடலத்தை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து நிஷாந்தினியின் தாய்மாமனான லோகநாதன் கொடுத்த புகாரின் பேரில் பாடலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நிஷாந்தினியையும் கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் பெரம்பலூரில் உள்ள கட்டுமான தொழிலாளர் சங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த நிஷாந்தினிக்கு மணிகண்டன் என்புடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது. இவரது காதலுக்கு கிருத்திஷா இடையூறாக இருந்ததால் அவரை நிஷாந்தினி கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடியதும் தெரிய வந்துள்ளது. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மகளை கொலை செய்து தாய் நாடகமாடிய சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.